அனைவருக்கும் வணக்கம். இது ஜாமக்கோல் அடிப்படை வகுப்பு பலன் பார்க்கும் பகுதி. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் நிறையா பேர் பதில் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முயற்சி செய்யாதவங்க முயற்சி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இவங்க போடுற பதிவுலையாவது பார்த்து அது கரெக்டாக இல்லையா செக் பண்ணி அதையாவது போடுங்க. நீங்கள் டைப் பண்ணும்போதோ பேசும்போதோ தான் உங்கள் மைண்டில் ஏறும். நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா மைண்டில் இருக்காது. சரிங்களா? சரி, நம்ம இதற்கான பலன் சொல்கிறேன். இப்போ உதயத்துக்கு 6 இடம் 2, 6, 8, 12 இருந்தால் காரிய தடை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இதை கூட நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அருமையாக. அவர் நல்லா வாட்ச் பண்ணி இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் கரெக்டாக தெரியுது அவருக்கு. இன்னொரு நண்பரும் போட்டிருந்தார் காரிய தடை வரும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியே 12ஆம் இடம் சம்மந்தமான பற்றி தான் கேட்குறாங்க. 12ஆம் இடம் தான் 7, 9, 12 3மே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது தான். அது 12ஆம் இடங்கிறது ரொம்ப அருமையாக மிகப்பெரிய வேலைகள் இந்த மாதிரி அமைப்புகள் கிடச்சிருக்கவங்க 12ஆம் இடத்துல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாகவே அங்கேயே தங்கிடுவாங்க. லைஃப்பில் முக்கால்வாசி பார்த்து அங்கேயே ஓட்டிடுவாங்க. 12ஆம் இடம் வந்து அவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்னா. சரி, இப்போ உதயத்துக்கு 6 இடம் 2 இருக்குது. 6 இடத்துக்கு உதயம் 12 இருக்குது. 12ஆம் இடத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ ராகு வந்து இங்கே உதயத்தை கடந்து போயிட்டார். டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைம் போட்டு உங்கள் சாஃப்ட்வேரை செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 1 டிகிரி தான். ஆனாலும் இங்கே பிரச்சனை கிடையாது. ஏன்னா ராகு 12ஆம் இடத்துக்கு தானே போகிறாரு. 12ஆம் இடம் தான் ஃபாரின். 12ல் ராகு ஃபாரின் போயிடுவார். வேலை கிடச்சிரும். அது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த இதில் 8ஆம் அதிபதி யார்? சூரியன். சூரியன் எங்கே இருக்கார்? அவரும் 12ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? குரு வந்து 12ஆம் அதிபதி உள்கட்டத்தில் அவரும் உள்ளே இருக்கார். அப்போ 8, 12 சம்மந்தம் வந்துருச்சா? ராகுவும் அங்கே வந்துட்டார். அதனால் அவர் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். வேலைக்கு போயிடுவார். அப்புறம் நண்பர் ஒருத்தர் நல்லா அழகாக மெயின் பண்ணியிருந்தார், விளக்கியிருந்தார். உதயத்துக்கு 4ல் கவிப்பு இருக்கிறனால அவருக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை நம்ம உள்நாட்டிலே கிடைக்காதனால தான் முதல்ல ஃபாரின் போகிறாங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட் உண்மையான அற்புதமான பாயிண்ட் தான். அதை நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு தான் கவிப்பு பார்க்கணும். நடக்க போகிற விஷயங்களுக்கு கவிப்பை பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அப்போ நடந்து முடிஞ்ச விஷயம் என்ன? அவர் தகுதிக்கு அவர் படித்த இதுக்கான வேலைகள், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வேலைகள் இங்கே உள்நாட்டில் கிடைக்கல. அதனால தான் ஃபாரின் போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கவிப்பு வந்து எல்லா இடத்துலையும் இதெல்லாம் டச் பண்ண தேவையில்லை. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு பிரச்சனை கேட்கும்போது அவங்க எங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்கிறதுக்காக கவிப்பு பார்க்கலாம். நடக்க போகிற விஷயங்களுக்கு கவிப்பு ஒன்றும் அந்தளவுக்கு வேலை பார்க்காது. சரிங்களா? அப்போ வந்து கவிப்பு இருக்கிற இடத்துல அந்த அதிபதி ஏதாவது பிரச்சனையான இடத்துல இருக்காரான்னு பார்த்து எச்சரிக்கை பண்ணிக்கலாம். அவ்வளோ தவிர அவர் வந்து ஃபுல்லாக வேலை செய்ய மாட்டார். நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எங்கே எது மறைஞ்சிருக்கு, கவிப்பு அப்படிங்கிறது கவுத்து வைக்கிறது. ஒரு கூடையில் வந்து கவுத்து வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க, ஒளிச்சு வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கவிப்பு. சரிங்களா? நடந்து முடிஞ்ச விஷயங்களே ஒளிச்சு வச்சுருப்பாங்க. வரவங்க வந்து பொய் சொல்லுவாங்க. அவங்க பலன் கேட்க வந்து வேறு எதுக்காக இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட வேறு ஒன்று கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கவிப்பை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது கவிப்பு என்ன நட்சத்திரத்தில் நிற்கிது, அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார், அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சோன்னா அது உயர்நிலையில் வரும். உயர்நிலையில் வரும்போது உங்களுக்கு தெளிவாக அதாவது வந்தவங்கள படம் போட்டு சொல்லிடலாம். ஆனால் வரவங்களுக்கு படம் போட்டு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள்ட்ட வரதுக்கே பயப்படுவாங்க. அதனால் வந்து வரவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம பயமுறுத்திடக்கூடாது. அவங்களுக்கு இருக்க அதாவது ஒரு ஜோதிடம் ஒரு பிரசனம் பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். பாசிட்டிவான விஷயங்களை அதிகப்படுத்துதுன்னா இருக்கிறத இல்லைன்னு இல்லாத விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்ல போகிறதில்ல. அந்த விஷயங்களில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குப்பா, உனக்கு நம்பிக்கையாக இருக்குது, கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நெகட்டிவான விஷயங்களை இந்த விஷயங்களை மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கன்னு சொல்லி அது பெருசாக இருந்தாலுமே கொஞ்சம் கம்மியாக சொல்லி வச்சுக்கோங்க. பயமுறுத்தக்கூடாது. ஏன்னா முயற்சி வேணும் இல்லையா? அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணால் தான் அவங்க ஜெயிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்களாம் நம்ம இருக்கணும். நீங்கள் வந்து பிரசனம் ஜோதிடம்லாம் பார்க்கும்போது உங்கள் வாக்குக்குன்னு ஒரு பலம் ஏற்படும். நீங்கள் உயர்நிலை வரும்போது அதுக்கான உபாசனைகள் இதெல்லாம் கொடுக்குறேன் நான். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான வாக்கு சித்தி இதெல்லாம் ஏற்படும்.
அப்போ நீங்கள் ஒரு நல்ல மனசோட அவங்களோட பாசிட்டிவ் எடுத்து சொல்லி நெகட்டிவ்களை அதாவது ஒமிட் பண்ணி அந்த நெகட்டிவான விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு இது கண்டிப்பாக நடக்கும், போப்பா தைரியமாக போப்பா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன வார்த்தைக்காகவே அது நடக்கும் கண்டிப்பாக. அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பிரசனம் நானே போடுறேன். இப்போ பிரசனம் போட்டு அதுக்கான பதிலும் நானே போட்டுறேன், அதுக்கான விதிகளையும் நானே போட்டுறேன். போட்டுட்டு அதுக்கான இன்னொரு பிரசனம் போடுவேன், அதுக்கும் பதில் கொடுத்துட்றேன். அதுக்கான விதிகள் மட்டும் நான் கொடுத்த விதிகளை வச்சு கண்டுபிடிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.